தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/8/2023 சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் காலை 10:40 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இந்த சனிப்பெயர்ச்சி இப்போ நடந்துச்சு. அதாவது இது ஒரு மினி பெயர்ச்சி அப்படின்னாங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும் கும்பராசியில் வந்திருக்கு, பிறகு மகரத்துக்கு வரும் அப்படின்னாங்க. இப்போ கும்பராசியில் வக்ரமாக இருக்கு. எப்போ வரப்போகுது அப்படின்னா 23/8/2023 மகரத்துக்கு வருது. 24/8/2023 மகர ராசிக்குள்ள சனி வர்ற போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மீண்டும் அஷ்டமத்து சனி வரும். கடகராசிக்காரர்களுக்கு கண்டக சனின்னு வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு வரும். மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனின்னு வரும். கும்பராசிக்காரர்களுக்கு விரயச்சனின்னு வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பாதச்சனி, அதாவது குடும்பச்சனின்னு வரும். இப்படி வரக்கூடிய சனி அந்த 24/8/2023 20/12/2023 வரை மகரத்துக்குள்ள வருது. இது வாக்கிய கணித ரீதியாக வரக்கூடிய சனி பெயர்ச்சி. அப்படி சனி ஆதிக்கம் அங்கே வர்றபோது இப்போ அஷ்டமத்து சனி கடகராசிக்கு இருக்கு, கண்டகச்சனின்னு சொல்லி சிம்மராசிக்கு வருது. இந்த சனி ஆதிக்கம்னு வந்தாலே சனி என்ற 2 எழுத்து ஆட்டி வைக்கும் கோள் அப்படிம்பாங்க. குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. எந்த காரியமும் நடைபெறாமல் போகுது. மன நிம்மதிங்கிறது எல்லளவுக்கும் கூட இல்லை அப்படிம்பாங்க. சனி ஆதிக்கம் வந்துருச்சு, வேலையெல்லாம் போயிருச்சு, இப்போ சும்மா தான் வீட்டில் இருக்கேன், ஒரு நல்ல வேலை இருந்தால் சொல்லுங்கம்பாங்க ஒரு சில பேர். ஒரு சிலர் சொல்லுவாங்க, மன வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சு, எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துருச்சு, சனி வந்ததுலேருந்தே சரியான முறையில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சனியின் மீது அவர்கள் பழி சுமத்துறாங்க. ஆனால் இயற்கையிலேயே அப்படின்னு கிடையாது. அவங்களுடைய பூர்வ புண்ணியத்து வலிமையை பொறுத்து இருக்கு. ஆகையினாலே தான் ஜாதகம் கடிக்கின்ற பொழுதே பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்லி இந்த முதல்ல 4 வரி வரும். அது எழுதுகிற பொழுது ஜனனி ஜென்ம சவிக்கியானாம் வர்த்தனி குல சம்பத்தாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. பூர்வ புண்ணியத்தின் பலனாக இப்பொழுது பிறக்கக்கூடிய நேரத்திலே இப்படி இருக்கக்கூடிய கணிப்புன்னு வரும். சரி, அப்படியே சனியினால உங்களுக்கு சனி வருகின்ற பொழுது இடையூறுகள் மனக்கலக்கங்கள் ஏற்பட்டு குடும்பத்திலே பிரச்சனைகள் வந்தால் குடும்ப ஒற்றுமை பலப்பட நாம என்ன மாதிரி வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும்? எல்லா குடும்பத்திலையும் இப்போ பிரச்சனை இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசற்படி, ரோட்டுக்கு ரோடு 100 நொடி 100 பாடல் உண்டு. ஆகையினாலே பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லைங்கிற அளவுக்கு இப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரமாக வந்துருச்சு. காரணம் கலியுகம்பாங்க. எழுந்த உடனேயே பார்க்கக்கூடியது என்னென்னே ஒரு தனி அட்டவணையே இருக்கு. புத்தாண்டு அன்றைக்கு வெளியாகக்கூடிய புத்தாண்டு பலன்களில் தினத்தந்தியில் வெளிவரக்கூடிய என்னுடைய புத்தகத்தில் நான் முதல் பக்கத்தில் எழுதுறது வழக்கம். புத்தாண்டில் எழுந்ததும் எதன் முகத்தில் விழிக்க வேண்டும்னு ஒரு செய்தி கொடுத்துருப்பேன். அது மாதிரி பார்க்குற போது பூரண கும்பம் அனைவருக்குமே ஒத்து வரும். அதற்கு பிறகு எல்லாவற்றிற்கும் மேலாக நேர்மறை சொற்களையே நம்ம உபயோகிக்கணும். அப்போதான் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். திட்டுற போது கூட நல்ல வார்த்தைகளை சொல்லி திட்டணுங்கிறாங்க. இன்னும் இதனுடைய கருத்துகள் நிறைய இருக்கு. குடும்ப ஒற்றுமை பலப்படுவதற்கும், வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கும், வறுமை விலகுவதற்கும், நம் வாழ்க்கையை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதன் அடித்தளத்தை, ஆணிவேரை பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று நிம்மதி கிடைக்கும் நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். சேமித்த பணம் இன்று செலவுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய ராசியில் குரு விரையாதிபதி இருக்கின்றார். அப்படியானால் விரயங்கள் வர வேண்டுமே என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான். 9க்கு அதிபதியாகவும் குரு இருப்பதால் பூர்வீக சொத்துக்களை ஒரு சிலருக்கு விற்கக்கூடிய சூழல் உருவாகும். சொத்துக்களை விற்றாலும் புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். காரணம், குரு மங்கள யோகம் இருக்கிறது. குரு செவ்வாயை பார்க்கின்றார். இல்லத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள், கல்யாண வயது வந்த குழந்தைகளுக்கு இன்னும் திருமணம் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டால் அந்த வாய்ப்புகள் இன்று கைகூடுவதற்கான அறிகுறி தென்படுகிறது. ரிஷபராசி நேயர்களே, வரவு உயர்கின்ற நாள். வருமானம் 2 மடங்காக உயரும். வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக உங்களுக்கு பூர்த்தியாகும். பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவலும் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். உத்தியோகஸ்தானாதிபதி சுக்கிரன் வக்ரமாக இருக்கின்றார். 6க்கு அதிபதி வக்ரம் பெற்றால் நினைத்தது நிறைவேறும். கடன் சுமை குறையும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கி சங்கிலித்தொடர் போல வந்த கடன் சுமையில் இன்று ஓரளவு குறைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மிதுனராசி நேயர்களே, தொட்ட காரியங்கள் எல்லாம் துரிதமாக நடைபெறும் நாள். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். பிள்ளைகளின் உயர்கல்வி பற்றி யோசிப்பீர்கள். முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகுவார்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே தனாதிபதி சூரியன். பிறகு என்ன, பணம் காசு கவலைகள் இருக்காது, பொருளாதாரம் உயரும். புகழ்பெற்றவர்கள் உங்களோடு வந்து இணைந்து செயல்படுவார்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அவற்றை அவர்கள் செய்வதற்கு காத்திருப்பார்கள். சமூக சேவையில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அதிகமாகவே உண்டு. எட்டிலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப நினைக்க இயலாத ஒரு யோகங்கள் உங்களுக்கு இன்று வரப்போகிறது. எனவே நீங்கள் நேற்று நடைபெறவில்லையே, சென்ற வாரத்தில் நடைபெறவில்லையே, பல நாட்களாக முயற்சி செய்தும் இந்த காரியம் நடைபெறவில்லையே என்றெல்லாம் நினைத்தால் அவைகள் படிப்படியாக நடைபெறும் நாளாக இன்று அமையப் போகிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். பற்றாக்குறை அதிகரிக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்காது. தொட்டது துலங்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். எந்த காரியத்தை செய்தாலும் எல்லா பணிகளும் பாதியிலேயே நிற்கும். நண்பர்கள் திடீரென பகையாகலாம். உறவினர்கள் உங்களுக்கு உதவுவதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு பகவான் அடியெடுத்து வைத்திருக்கிறார். லாபாதிபதி சந்திரன் இன்று உங்கள் ராசியை பார்ப்பதனாலே லாபம் சிறப்பாக இருக்கும். சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். சிந்தித்து செயல்பட்டு சிறப்பான புகழை பெறப் போகின்றீர்கள். அயல் நாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். யாரேனும் நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக விளங்குவார்கள். இந்த வேலையிலிருந்து வேறு வேலைக்கு மாறலாமா, நமக்கு அழைப்பு கிடைக்காதா, நம்மோடு பணிபுரிபவர்கள் எல்லாம் அயல்நாடு சென்று சிறப்பாக இருக்கிறார்களே, நாம் இன்னும் வீடு கட்டவில்லையே, நமக்கு திருமணமாகுவதில் தடை இருக்கிறது என்றெல்லாம் எண்ணற்ற கவலைகளை சுமந்து கொண்டிருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடைகின்ற நாள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். சமூக சேவையில் ஈடுபட்டும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டு. பெரிய மனிதர்களின் சந்திப்பால் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துக் கொள்வீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். பெற்றோர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். ஒற்றுமை பலப்படும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்கின்ற நாள். பூமி விற்பனையாலும் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழிபிறக்கும். ஆரோக்கிய தொல்லையிலிருந்து விடுபட ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவீர்கள். ஒரு சிலருக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். 6லே ராகு இருப்பதனாலே உங்களுக்கு பயணங்களாலும் பலன் உண்டு. அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு இருப்பதனாலே தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் ஒன்று தொடங்கக்கூடியதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பிரபலமானவர்கள் சந்திப்பால் பெருமை கிடைக்கின்ற நாள். பிறர் போற்றும் அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கும், பதவிகளும் கிடைக்கலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆனந்தமான சூழல் உருவாகப் போகின்றது. 3லே சனி இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் இருந்த சர்க்கிள்கள் எல்லாம் இன்று அகலப் போகிறது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே 3 கிரகங்கள் இருக்கிறது. எனவே கொஞ்சம் கெடுபிடி அதிகரிக்கும். உத்தியோகத்திலும் சரி, இல்லத்திலும் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். முன்னேற்ற பாதையில் சில முட்டுக்கட்டைகள் வந்து அலைமோதும். உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது. ஏதேனும் ஒரு சிறு காரியம் செய்தால் கூட அதை அடுத்தவர்களிடம் நீங்கள் சொல்லி மகிழ்ச்சி அடையலாம் என்று இருந்தால் அதன் மூலம் சில தடைகள் கூட உங்களுக்கு வரலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். 3லே குரு இருப்பதால் உடன்பிறப்புகளும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவல் ஆதாயம் தருவதாகவே அமையும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் இன்று இருக்கிறது. உங்கள் ராசியில் பஞ்சமாதிபதி சந்திரன் இருப்பதனாலே குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி கல்யாணம், படிப்பு, அயல்நாடு செல்லுதல் போன்றவற்றில் எல்லாம் எந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். மனக்குழப்பமகல மாற்று இனத்தவர்களும் உங்களுக்கு வழி கூறுவார்கள். தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கலாம். பொருளாதாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலை உச்சம் பெறும் நேரம் என்று கூட சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.